எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா நான் பேச என்ன கேட்குது அது மனசாட்சி சார். மேம் உங்களை தான் ஃபர்ஸ்ட் நான் பேசணும். ஐயோ நல்லா கலக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நாங்கள் கட் பண்ணி தூக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களை நான் தனியாக வெளியே மீட் பண்ணுறேன் சார். அப்படியே மேம், தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பிங்க. பர்சனலாக சொல்லப்போனால் வந்து கொஞ்சம் மனசில் கூட லேசாக பேசிக்கிறேன், தவறாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு, அதாவது வெற்றி சார் வந்து நிறைய டைம் ஏமாத்திட்டார் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவர் ட்ரையாக பண்ணி பண்ணி ஒரு மாதிரி போர் அடிச்சு எப்போ ஏதாவது நல்ல மாதிரி என்கேஜாக கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பேன் மனசில். அது வந்து ஒரு ப்ரொடியூசர் பக்கத்தில் நின்று டக்குன்னு ஒரு படத்தை கொடுத்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு சார். நன்றி சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய நன்றி. இல்லை உண்மையிலே இருக்குது, இந்த என்கேஜ் பார்க்கும்போது தெரியுது சார். மாஸ்க் வந்து மாசாக வந்திருக்கு, சரிங்களா? அதான் உண்மை. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னா கிட்டத்தட்ட ட்ரெய்லரில் எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது மட்டும் இல்லை, இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கியமான ஜானர் ஒன்று நடந்திருக்கு. ஜிவி சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட ஆரம்பிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட அசுரன், அதுக்கப்புறம் எனக்கு இந்த 2வது படம் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ரொம்ப ஹாப்பி சார். கிட்டத்தட்ட அசுரனில் வந்து நான் ரொம்ப மெல்ட் ஆகி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். அந்த தனுஷ் சார் வந்து காலில் உள்ள ஒரு சீக்வன்ஸு இன்ன வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஃபேவர். திட்டத்தட்ட வந்து அந்த பீஜத்துக்கு ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, சார் ஒரு ரிசம்பிள் சொன்னார், ஞாபகம் இருக்கு எனக்கு, அதை நான் சொல்ல இருந்தேன். ஆனால் அது வேற ஒரு டியூனில் மாற்றி ஒரு விஷயம் பண்ணீங்க. இன்னை வரைக்கும் அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்போ போனாலும் ஹார்ட் மெல்ட் ஆகும் சார். அந்த பிஜிஎம் பார்க்கும்போது வந்து நீங்கள் ஒரு பக்கம் தூக்குனது, இந்த டைம் வந்து மாஸ்கையும் சேர்த்து தூக்கிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஜிவி சார் மாதிரி ஒருத்தர் இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பலம். அது வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்லலான்னா, ஒரு எனர்ஜிங்க. பாட்டு பார்க்கும்போது தெரியுது நமக்கு. நானே ஏன் ஆடலாம் தான் இருக்கிறேன் பாஸ். ஆனால் இது ஆடுனா தப்பாக சொல்லணும்னு ஒரு பயம் இருக்குது, சரிங்களா? இல்லை உண்மையில எனர்ஜி என்ன அது அது என்னன்னா, ஐயா தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க, அது எந்த இடத்துல எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியும். இல்லை சார், சாரி. ஆனால் இருந்தாலும் எனக்கு மனசாட்சி ஒன்று இருக்கு இல்லையா? சரி, இருந்தாலும் அது ஓகே, சூப்பர் சார். ஓகே. இல்லை சார், மனசில் வந்து டக்குனு வெளியே வந்துடும் சார், அது பயமாயிடும், சரிங்களா? சில நேரத்தில் பாதிப்பு கூட வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. சரி, என்னைக்கோ பார்த்துக்கலாம் விடுங்க. ஐயா அண்ணா, நீங்களா சேதோண்ணா? அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? சூப்பர்ண்ணா, ரொம்ப ஹாப்பிண்ணா நீங்கள் வந்தது. இல்லைண்ணா, நான் ஏதோ பார்த்துட்டு அந்த சாங் ஆடுறது மைண்டு என்கேஜாக மாறிடுச்சுண்ணா. இல்லை விடுதலை வெரி என்ன சொல்கிறேன்னு தெரில. இல்லை விடுதலை வந்து எனக்கு இந்த படம் விடுதலை ஆன மாதிரி தெரியல தலைவா. இன்னும் அந்த ஹேங்கிங்கில் இருக்குது எனக்கு மைண்டு. எனக்கு மட்டும் தான் தெரியும் பர்சனலாக. ஸோ அதனால் சொல்கிறேன். ஏன்னா எடிட்டர் எவ்வளோ பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? நமக்குள்ள ஒரு நடிகர் இருக்கான் தலைவா, அதனால பேச வச்சுட்டு இருக்கான். இறைவன், தென்னாடுடைய சிவன், சொக்கலிங்கம் ஐயா, உங்கள் வாய்ப்பு வந்து எனக்கு இந்த இடத்துல வந்ததில் பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் எனக்கான ஸ்டேஜை கொஞ்சம் மாற்றிக்கிறேன், ப்ளீஸ் தவறாக எடுத்துக்கணும். கவின் சார், உங்களை ஆரம்பிச்சுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒன்று சொன்னீங்க, ஞாபகம் இருக்குது எனக்கு. நிறையா பேசணுங்க, நீங்கள் எனக்காக பேசணுன்னீங்க சார். இந்த படம் பேசும் சார், உங்களுக்காக கண்டிப்பாக பேசும், 100% பேசும். கிட்டத்தட்ட வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் கிட்டத்தட்ட வந்து சினிமாவில் நிறைய பேருக்கு கதை கேட்டேன்னா எங்கேயோ ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருப்பேன், ஏதோ ஒரு இடத்துல ஃபார்வர்ட் பண்ணிட்டுருப்பேன். ஆனால் இனிமேல் உங்களுக்கு வேற ஒரு லெவலில் ஒன்று போவோம். நானும் ஏதோ அப்போ சொல்லும்போது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க எனக்காக, வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான் விஷயம். ஆனால் விஷயம்னு சொல்ல முடியாது சார். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹீரோ வந்து நம்ம ஃப்ரேமில் பார்க்கும்போது யாராவது ஒரு ஹீரோ ரிசம்பிள் எடுத்து தான் பண்ணுவாங்க. தலைவன் இது ஒரு ரிசம்பிளை வச்சிருக்காரு உள்ளுக்குள்ளே, எனக்கு தெரியும் எனக்கு. ஆனால் இந்த ரிசம்பிள் எப்படி வந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட படம் பார்க்கும்போது இந்த மாதிரி மாஸ் ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியுது எனக்கு. அதை 100% ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறத. அதுக்கப்புறம் கமர்ஷியலாக பெருசாக வருவார், எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வீண் போகாது. நன்றி மேம். ஆண்ட்ரியா மேம் உங்களுக்கு இருக்கு. மேம், நீங்கள் ஒரு பெரிய அவதாரம் எடுத்திருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கிட்டத்தட்ட மனுஷன் ஒரு படம் பண்ணிட்டு பெரிய கேப் ஆயிடுச்சு. அந்த கேப் எதுக்குன்னா உங்களை இந்த சேஞ்ச் பண்ணுறது தான். 100% எனக்கு தெரியுது எனக்கு. கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்லலான்னா, நீலாம்பரி
சின்ன ஒரு ரிசம்பிள் தான், அது அதிகம். பட் இருந்தாலும் இது ஒரு உங்களுக்கு ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களை அப்ரோச் பண்ணுற எல்லாருமே தைரியமாக அப்ரோச் பண்ணுவாங்க, நிச்சயமாக அப்ரோச் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உங்கள் லுக், அந்த ப்ரெசன்ஸு ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அது நம்ம படத்தில் பார்த்துட்டோம், இந்த இது ஆடியன்ஸுக்கு சேர்றது நான் சொல்கிறேன். சரி, கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு. இதுல இருந்து பெரிய பெரிய விஷயம் நடக்கட்டும். ப்ரொடியூசராக நீங்கள் வந்திருக்கீங்க, இதில் பாருங்க, இந்த பணத்தை மாற்றிருக்கீங்களா தலைவா? மாற்றுங்க. அந்த பிக்சர் ஒன்று இருக்கு, பணம் பணம். தலைவா இதான், இது மாதிரி உங்களுக்கு வந்து கொட்டும். சரிங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இல்லை மேம், கண்டிப்பாக கொட்டும், கவலைப்படாதீங்க. 21 உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? கண்டிப்பாக இருக்கு. ஓகே. ருகானி சர்மா மேம், வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாங்களா, அது எனக்கு ஞாபகம் வருது. ஓ, போக்கஸ் ஆகுது, மாறுதுங்களா தலைவா? அப்போ மாற்றிக்க தலைவா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பேசுகிறல்ல. இருங்க. இல்லை மேம், இது என்னன்னா ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் பேசுகிறேன். நீங்கள் பார்க்கும்போது போனும்போது அந்த பாட்டு ஆடும்போது எனக்கு ஒரு சின்ன ஃபீல் ஆச்சு. எனக்கு டக்குன்னு டாப் சீன் ஞாபகம் வந்துச்சு போச்சு. எனக்கு இதில் வந்துச்சுன்னா பெரிய விஷயம் இல்லை மேம். எனக்கு ஒரு மாதிரி ஆடியன்ஸுக்கு வரும், கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறேன். தப்பாக எடுத்துக்க தலைவா, அதிகமாக பேசணும், தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு க்ரௌட் இருக்கீங்க. அந்த ஃபீல் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த சாங்லேயே ஒரு மேஜிக் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அது ஃபுல்ஃபில் ஆகுது மேம். இது பெரிய ஹிட் மேம் எனக்கு தெரிஞ்சு. பட் படத்தில் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டென்ஷன்ஸுக்கு ஆடியன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய லைஃப் கிடைக்கும், எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேம். தமிழ் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு கண்டிப்பாக வரவே இருக்குது. தானுஷ் சார், ஐயா வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட அடுத்த படத்தில் அரசன் ஐயாவுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு சார் வரேன் சார். அவர் கடைசி அவர் அதுக்கு முன்னாடி கேட்டு வாங்கிட்டார், ஃபோன் வாங்கிட்டார் என்கிட்ட, ஒரு புக் பண்ணிட்டார் என்கிட்ட. அதனால அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்தது சார். பர்சனலாக எனக்கு பெரிய ஹாப்பி சார், ரொம்ப ஹாப்பி சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? பவன் சார், அவர் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்க, அது படம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்க. அதை நான் இப்போ ஓப்பன் ரூம்ல நம்ம அப்போ கோயிலில் மீட் பண்ணிக்கிறோம் சார். இனி ரெகுலராக மீட் பண்ண முடியாது, பிஸியாக இருவீங்க நீங்கள், எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அது நெல்சன் சார், வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு அடிக்கடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு 2 டைம் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் நேராக பார்க்குறேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுதான் சார் ராமர், வேற எதில் சார். நன்றி சார், நன்றி சார். ஓகே ஓகே சார். ஐயா ரெட்டின் கிங்ஸ்லி அவர் என்னன்னா இவங்களோட சேர்ந்து ஸ்லோவாக ஒரு பேட்டர்ன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அது தலைவன் டேரக்டரில் பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன மொமெண்ட்ஸ் பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தை கமர்ஷியலாக எடிட்டிங்கில் மாறிடுச்சு. அது ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டில் மாறிடுச்சு. தவறாக எடுத்துக்காங்க சார். உங்கள் மீட்ரு சொல்கிறேன் சார். அப்படின்னு ஒரு மைண்ட் ஒன்று வரும் இல்லையா, நீங்கள் ஒரு பொறுமையான பண்ணுவீங்க, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஷார்ப்பாக மாறிடுச்சு. எது தவறாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். சொக்கு சார், உங்களை தான் பேசணும், பெருசாக பேசணும். இல்லை ஏன்னா என்னுடைய குடும்ப விழா மாதிரி தலைவா, அதனால பேசிகிட்டு இருக்கேன். எது தவறாக எடுத்துக்காதீங்க இந்த சான்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட ஃபங்க்ஷன், பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும், அடுத்த ஒரு ஹிட் வெற்றி விழாவும் நடக்கும். கண்டிப்பாக அதுலேயும் நான் பேசுகிறேன். உங்களுக்கு ஒரு பெரிய இப்போ சார் சொன்ன மாதிரி பெரிய என்கேஜ் மாறி இருக்கு சார். இந்த ட்ரைனிங் பெருசாக மாறி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். நானே இதில் உள்ளே இருந்து ஒரு கூட சப்போர்ட் பண்ணது எனக்கு ஒரு பெரிய ஃபீலாக இருக்குது. என்னுடைய பங்களிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு எப்பவும் இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணணும் எனக்கு சார். அது கொட்டினா இங்கே தான் சார் போவோம், வேறு யாரும் சார் போகுது? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. வாழ்த்துக்கள் சார். சேத்தன் சார், வாழ்த்துக்கள். வந்திருக்கீங்க ஐயா, வணக்கம். பேசலாமா? பேசுங்க சார். நீங்க என்னோட பேசலாம். இல்ல சார், விக்கரன் பத்தி இன்னும் பேசாம இருக்கீங்க. அவர் ஓட்டர் பாருங்க, இருங்க. அவருக்கு விக்கல் வந்துருச்சு ஓடிட்டாரு. இப்போ நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விக்ரம் சார் பற்றி நான் ஒரு 2-3 வார்த்தை மட்டும் பேச சொல்லிக்கிறேன். அவர் லைஃப் ஈவெண்ட்ஸில் ஒரு சின்ன மேட்ரு நடந்துச்சு, அந்த கதையை தான் எடுத்துகிட்டு வந்து இதில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்குன்னா, இந்த படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் அந்த ஏரியா போகும்போது அதில் வந்து ஒரு ஹீரோ சில விஷயங்கள் ரொம்ப இப்படி பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தாலும் கதைக்காக அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அது ப்ரெசென்ட் பண்ணும்போது தெரியாது, அது ஆடியன்ஸ் ரொம்ப ஃபுல்ஃபில் ஆகும். அது வந்து ஒரு ஹீரோ இறங்கி ஒரு கதையை தூக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆல் விக்ரனுக்கு நன்றி. ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ஒரு பெரிய லைஃபு, உங்களுக்கு பெரிய லைஃபு. அப்புறம் விக்ரன் சார் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லணும்னா, அந்த கதை சொல்லும் போது எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. நம்ம கதை கேட்கும்போது ஒரு ஆடியன்ஸாக ஒரு ஜென்ரலாக ஃபீல் பண்ணுவோம். அது படத்தில் வரும்போது அது எடிட்டில் நிறைய விஷயங்கள் மேஜிக் நடக்கும். அப்படி நடக்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிட முடியாது. கிட்டத்தட்ட வந்து நாங்கள் விடுதலை அப்படின்னு சொல்ல போனால் அதுக்கு ஈக்குவலாக தாண்டி தான் இந்த எடிட்டிங் நடந்துச்சு. இல்லை அது எங்களுக்கு தெரியாது, பர்சனலாக அது ஷேரிங் தான்.
அந்த அளவுக்கு ஒரு கடுமையான உழைப்பு இதில் நடந்திருக்குன்னா இந்த படம் இன்னொரு கேட்டகரி மாறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாம் தாண்டி இந்த இடத்துல ஒரு முதுகெலும்பா எல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்க வெற்றிமாறன் சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி 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 நன்றி. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து என்ன மாதிரி ஒரு கேட்டகரி, அதாவது விடி விஜயன் சார் வந்து திடீர்னு ஒரு அசிஸ்டண்டா இருந்து டக்குன்னு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து எடிட்டரா மாற்றி அடுத்த படத்தில் அசுரன்னு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து அதுலேருந்து தொடர்ந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு எங்களுக்கு இந்த லைஃப். அதில் வந்து நான் சும்மா சொல்லிட முடியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஒரு வில்லேஜ்லேருந்து இந்த பக்கம் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு என் கூடயும் திட்ட ஊர்லேருந்து 2-3 பசங்களை கூப்பிட்டு வந்துட்டேன். அது சினிமாவுக்கு மாற்றணும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாறுதலெல்லாம் கூட அக்செப்ட் பண்ணிட்டு எங்களுக்காக பேலன்ஸ் பண்ணிட்டு எனக்காக நின்றுட்டு இருக்க என்னுடைய என்ன சொல்றது, அவர் மென்டர்னு சொல்லிட்டாரு, திட்டத்தட்ட என்ன காட்ஃபாதர் மாதிரி. நன்றி சார் நன்றி சார் நன்றி சார். இந்த நேரத்தில் நான் விடி விஜயன் சார் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் இந்த அளவுக்கு ஒரு சரௌண்டுக்குள்ள இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆகிறேன்னா என்னுடைய டீம் ஆகுதுன்னா அவர் இல்லாமல் நான் இல்லை. ஏன்னா அன்னைக்கு அவர் கை காட்டினாரு, இன்னைக்கு நான் வந்து நிற்கிறேன். அதுதான் உண்மை. அது குருநாதர்னு சொல்ல போனால் அவங்களுடைய கிட்டத்தட்ட வந்து பெரிய 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 படங்கள்லாம் பண்ணவங்க. நான் ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லிட முடியாது எனக்கு தெரிஞ்சு. அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஸ்கேல் கிடைச்சி நம்ம ஒரு மீட்டர் பிடிக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் தான். அது வந்து எந்தெந்த இடத்துல போகுதோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறோமா எங்களுக்கு தெரியல. ஃபுல்ஃபில் பண்ணாலும் தயவுசெய்து தவறாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க. 21 அதாவது 21 மாஸ்க்கு வந்து ரிலீஸ் ஆகுது. இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தென்னாடுடைய சிவனே போட்டு எந்நாட்டவருக்கு இறைவா போட்டுன்ற மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் நான் வேண்டிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அப்புறம் என் அப்பன் முருகன் சொக்கனார் அது சார், இதில் ஒரு சின்ன ஒரு இது மட்டும் வேண்டிக்கிறேன் சார். உருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நன்றி ஐயா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றி சார். வெல்கம் நெல்சன் சார். உங்க சொல்லவே இல்லை சார். என்னுடைய மென்டர் தானு சாருக்கு வந்து ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிட்டு நான் வெளியே போகிறேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ ஜென்டில்மேன், ரொம்ப ரொம்ப நன்றி. அங்கே ரிவ்யூக்கு வந்துடலாம். ஆமாம் சார், ஏன்னா உட்காந்து ஏரியா ஒருத்தருக்கு ஒரு கதை வச்சுருக்கீங்களா? கைத்தட்டல் கொடுங்க சாமி, இந்த மனுஷனுக்கு கைத்தட்டல் கொடுங்க ஐயா. பின்னாடி இருக்கவங்க நோட் பண்ணுங்க, இவரை வச்சு தனியாக 2-3 இன்டர்வியூ எடுக்கலாம் சார். ஐயோ திருப்பி வா, நான் வேலை இருக்கு. சரி சார். இல்லை சார், உங்களுக்கு தான் சார் உங்களுக்கு தான். இல்லை ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட நான் பொல்லாதல ரொம்ப பயங்கரமான அந்த இடத்துல எடிட்டிங்கில் சேஞ்ச் ஆகி வந்த இடம் அது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு விடுதலை மாதிரி ஒரு படம் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று வந்துருக்கும் சார். ஆனால் இந்த மாதிரி என்கேஜில் அவர் வந்து தன்னை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டாரு. நான் சொல்கிறது ஒரு ப்ரொடக்ஷனில் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அதனால தான் உங்களை சொல்லி சொன்னேன், வேறு தவறாக எடுத்துக்காதீங்க. ஓகே சார், ஓகே, நன்றி நன்றி சார். யாருமே தவறாக எடுத்துக்கல சார், நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப முருகனோட செல்ல பிள்ளை சார் நீங்கள். நன்றி, வணக்கம்.